வேந்தர் மூவிஸ் மதன் இருக்கார் இல்லையா, ப்ரொடியூசர். அவரை சண்டே அன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நிறைய பேர் நிறைய இடங்களில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் விஷயம் என்ன அப்படின்னா, வேந்தர் மூவிஸ் மதன் எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் காலேஜஸ் கீழே இருக்க மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரதா சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட கேபிட்டேஷன் ஃபீ வாங்கினதாகவும், அதெல்லாம் திருப்பி கொடுக்கணுன்ற நிலைமை வரும்போது கொடுக்க முடியாமல் போனதால் மே 2016 அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்திருக்கு. ஸோ அவர் தலைமறைவாக இருந்த இந்த நாட்களில் சில மாதங்கள் மணிப்பூரில் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவர் அரெஸ்ட் பண்ணது இங்கே தான், திருப்பூரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தலைமறைவாக போகிறதுக்கு முன்னாடி அவர் அவரோட காரில், அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் அவர் பார்க் பண்ணியிருந்த அவரோட கார்லேயே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெட்டரில் நான் வாரணாசிக்கு போய் ஜீவ சமாதி அடைய போகிறதாகவும், நிறைய பேர்கிட்ட காசு வாங்கின பிறகும் சொன்ன மாதிரி சீட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் எஸ்ஆர்எம் குரூப் மேலே அவர் குற்றச்சாட்டுலாம் எழுதி வச்சிருக்காரு. அதில் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரதா சொல்லி காசு வாங்கினாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 80 crores வாங்கியிருக்காங்க. அது அவர் லெட்டரில் எழுதியிருக்காரு. பட் இதெல்லாம் தாண்டி வேந்தர் மூவிஸ் மதன் அண்ட் எஸ்ஆர்எம் ஓனர் டிஆர் பச்சமுத்துவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்ததாகவும் தெரியுது. 3 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏன் டிஆர் பச்சமுத்துவை ஒழுங்காக விசாரிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வேந்தர் மூவிஸ் மதனோட அம்மாவும் ஒய்ஃபும் இந்த மாதிரி எஸ்ஆர்எம் குரூப்ஸ்க்கும் டிஆர் பச்சமுத்துவுக்கும் மதன் தலைமறைவாக போனதில் சம்மந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தலைமறைவாக போகிறதுக்கு முன்னாடி காரில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தார் இல்லையா, அதில் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதை தாண்டி நான் எஸ்ஆர்எம் குரூப்புக்கு ஒரு அட்மிஷன் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஆர் பச்சமுத்துவோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தாலும், போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண பிறகு விசாரிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு அறிக்கையோ இன்னும் கொடுக்கல. ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.